നീ ചേട്ടാ ചുമ്മാ ഇരിക്കാ നീ അല്ല ഒന്നുമില്ലേ എടാ കാണലേ വന്നെടുത്തു എപ്പോ എടുത്തു നീ ചെറുത് ഇപ്പൊ അതുവാ മുഖ്യം എപ്പോഴും എടുക്ക പോറായി முதல்ல மண் சட்டி அடுப்பில் வச்சு 3 குழி கரண்டி நல்லெண்ணெயை ஊற்றிக்கணும். பின்னாடி அதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் கொஞ்சம் போடணும். அப்புறமா கொத்தமல்லி இலையை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டை போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை நறுக்கி போடணும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு சிறிதளவு உப்பு போடணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா தூளை ஒரு 3 கரண்டி போடணும். ஹோம்மேட் மசாலா எப்படி செய்கிறோங்கிறத மேலே இருக்கிற லிங்கில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மசாலா வதங்கினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கரைசலை கரைச்சி அதில் விடணும். தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்துக்கணும். புளி கரைசலை நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா கலக்கிக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அரை மூடி தேங்காவையும் ஒரு 5 சின்ன வெங்காயத்தையும் நல்லா அரைச்சி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரும்போது தேங்காய் பாறை மீனை சேர்க்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த நிழல் படப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்க்கணும். இவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்பா 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதான். பேஸ் ரொம்ப நன்றி.